அந்த காலத்துல நீங்க படிக்கலாம் போயிருப்பீங்கல்ல? ஏன் போல? நிறுத்திட்டாங்க. யாரு படிக்க விடலையா? கஷ்டத்தினால. நீங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துருக்கீங்க இல்லையா? நீங்க இந்த பெரிய நகரத்துல உள்ள வாழ்க்கை எல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல, தெரியாது. போயிருக்கேன், வெளியே போயிருக்கேன், மெட்ராஸுக்கு போயிருக்கேன், ஆந்திராவுக்கு போயிருக்கேன், கோயிலுக்கு வேளாங்கண்ணி போயிருக்கு. இப்போ மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களை பார்க்கல நம்ம இதை பார்க்கல கஷ்டமாக தான் இருக்கு. படிப்பும் இல்லை, வீட்டுக்கு போகிறது எல்லாத்துக்கும் போகிறது நல்லா கஷ்டமாக இருக்கு. வீட்டாலும் இல்லை, பிள்ளை இல்லை, தனிமரமாக இருக்கும். தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு, இல்லை என்ன சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? இயற்கைனால உங்கள் பிள்ளைகள் பார்த்துடுவாங்க. புற வழியை உள்ளையெல்லாம் கொஞ்சம் அன்பாக இருக்காங்க. இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க எப்படி இருக்காங்க? பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? இந்த கிராமத்துல ஒரு சிறந்த சப்போர்ட் இல்லை. நமக்கு என்ன தருவோ நம்ம தான் பார்த்துக்கிறோம். என்ன பண்ணா இது மாறும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணு, நம்ம தான் வெட்டி குத்தி சாவடியது. பெண்கள் தான், வேற வழியே இல்லை. அடுத்த இந்த உங்களோட வாரிசுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா வரணும், கஷ்டப்படக்கூடாது. வழிக்கோ எந்த பொருளுக்கோ இதோ நல்லா வரணும். என்ன அதோட திறமை கிடையாது, நல்லா வரணும்னு தான் நமக்கு ஆசை.